Hello friends, welcome back. இந்த வீடியோ பார்ட் ஆஃப் Azure டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூடிய வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to automatically manage Azure blobs life cycle. இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ங்கிற கான்செப்ட் இந்த Azure blobஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இந்த blobஸ்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், ஸோ நான் இப்போது portal.azure.comல லாகின் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் எப்படி ஒரு கண்டெய்னர் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுங்கிறது. பார்க்கலன்னா தவறாமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் சர்டன் கண்டெய்னர்ஸ் இருக்குது, அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே பிக்சர்ஸ்லாம் இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க முன்னாடி ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸே உங்கள் அப்ளிகேஷனில் டே டு டேயில் யூசர்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ அப்லோட் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்து 1 வீக்குக்கோ இல்லை 2 டேஸ்க்கு தான் வேலிடு. அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் வந்து இருக்கணும், ஆனால் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே வச்சுக்குவோமே. அப்படி வச்சுருந்தா இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கிறது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நிறைய டயர்ஸ் இருக்குது. ஹாட், கூல், கோல்டு, ஆர்கைவ் அப்படின்னு சொல்லி 4 டயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டயர்ஸில் ஹாட்டு தான் டிஃபால்ட்டு. அது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் பண்ணுற டேட்டா மட்டும்தான் அங்கே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணல அப்படின்னா அந்த டேட்டா அங்கே வச்சுருந்தா பெரிய டேட்டா வந்து அது காஸ்ட்லி. ஓகே, ஸோ நம்ம இந்த டயர்லேருந்து வேறு டயருக்கு இந்த டேட்டாவை கரெக்டாக எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் வருது. இப்போ இந்த டேட்டா வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ஸில், அதாவது இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கீழே லெஃப்ட்டில் அண்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் கீழே லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக ரூல் ஆட் பண்ண போகிறோம். ஆட் அ ரூல். இந்த ரூலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரூல் நேம் கொடுக்குறோம். நம்ம என்ன கொடுக்குறோன்னா மூவ் 1 வீக் ஓல்டு பிளாப்ஸ். ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டாவெல்லாம் மூவ் பண்ணு. அது எனக்கு புரிகிறதுக்காக செட் பண்ண ஒரு நேம். ஓகேவா? அப்புறம் நம்ம லிமிட் பிளாப்ஸ் வித் ஃபில்டர். இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த ஆப்ஷன் படி அந்த கண்டெய்னர், அதாவது அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இல்லை அதில் இருக்க சில கண்டெய்னர்ஸ்க்கோ இல்லை சில பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்க ஃபோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி லிமிட் பிளாக்ஸ் வித் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பிளாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ் பிளாக் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே டிஃபால்ட்டாக கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்கே என்ன சொல்லுது? இஃப் பேஸ் பிளாக்ஸ் வேர் லாஸ்ட் மாடிஃபைட் மோர் தென் 7 days அப்படின்னா அந்த ஃபைல் திடீர்னு யாராவது எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட் மாறிடும். பண்ணாமல் 7 நாள் அந்த ஃபைலை தொடாமல் இருந்தால் அந்த ஃபைலை மூவ் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட். இல்லை க்ரியேட் ஆனதுக்கப்புறமே 7 நாளுக்கு அப்புறம் மூவ் பண்ணணுன்னா மூவ் பண்ணு. இப்போ நம்ம லாஸ்ட் மாடிஃபைடேட்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போது இதுக்கு என்னென்ன அர்த்தம்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி ஹாட்டில் இருக்குது. ஸோ கூல், கோல்டு, ஆர்கைவ். இந்த கூலுக்கும் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கூல்னா 30 days, கோல்டுனா 90 days. 90 days வரைக்குமாச்சும் நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கணும். அதான் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டா. இல்லை எனக்கு இந்த ஃபைலை வேணாம்ப்பா டெலிட் பண்ணால் போதும்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டுக்கு செட் பண்ணுறோம். ஓகே, செட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே தான் இந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எனக்கு இந்த கண்டெய்னர், அதாவது இந்த பிளாக் கண்டெய்னருக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா நம்மளுக்கு இன்னொரு கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு இல்லையா? இன்னொரு கண்டெய்னர் இருந்துச்சு. இப்போ இன்னொரு கண்டெய்னர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த பிக்சர்ஸ்னு ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, அதுக்குள்ளே சர்டன் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஃபோல்டர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபில்டர்ஸ் வேணும்னா இங்கே போட்டுட்டு ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ரூல் ஆட்னு கொடுத்திங்கன்னா அந்த ரூல் க்ரியேட் ஆகிடும். இப்போது இது என்ன பண்ணணும்னா எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரூலில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி எப்போல்லாம் இந்த டேட்டா, அதாவது இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே இப்போது இந்த இடத்துல அந்த கண்டெய்னர்ஸில் இந்த இடத்துக்கு தான் நம்ம ரூல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலில் 7 நாள் தொடாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹாட் டயர் வந்து ஹாட்லேருந்து கோல்டுக்கு மாறிடும். இங்கே போட்டுக்கு பாருங்கள் லாஸ்ட் மாடிஃபைட் டேட். அப்போ இதை டச் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை க்ரியேட் ஆகி 7 daysக்கு அப்புறம் நம்ம செட் பண்ண ரூலை பேஸ் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் டயர் மாறிடும். ஸோ இந்த ஹோல் கான்செப்டே என்னென்னா இது நான் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிக்சரில் எந்த டயரில் இருக்குன்னு. ஸோ அந்த டேட்டாவை இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணாத டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவெல்லாம் நம்ம வேறு லொக்கேஷன், அதை வேறு டயருக்கு மாற்றுறது நல்லது. நம்ம ஃபோன்லேயே பிக்சர்ஸ் எடுக்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்க பிக்சர் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்ப்போம், ஃபோனில் பார்க்க மாட்டோம் இல்லையா? அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க மாட்டோம். லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் அது ஃபோன்லேயே தான் கிடக்கும். அதே கான்செப்ட் தான்.
அக்சஸ் பண்ணாத ஒரு கண்டென்ட்டை மூவ் பண்ணி வச்சிடலாம். அதுதான் இது. ஆர்கைவிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிறைய வாட்டி இமெயில்ஸ்லாம் ஆர்கைவ் பண்ணலாம், யூஸே பண்ணாததெல்லாம். அப்படி லைக் பண்டில் கட்டி ஓரமாக வச்சுருது, வேணும்னா மட்டும் நம்ம கொண்டு வந்து அதை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதாவது அஷ்யூர் பிளாப்ஸுக்கு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எப்படி செட் பண்ணுறது, இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ரூல் செட் பண்ணப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது, இதனால் எவ்வளோ காஸ்ட்டை சேவ் ஆகும், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஷ்யூரோட நிறைய வீடியோஸ் ஆன் த வே. ஸோ ஸ்டே டியூன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.